குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கல்லுண்ணாமை என்ற தலைப்பில் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். கல்லுண்ணாமை அதாவது கல் உண்பதை செய்யாமை. பாடல் 324. மதுவை அருந்தியவர் ஒழுக்கத்தினின்று விலகியவர். கழுநீர் பசுபெரில் கயந்தொறும் தேர கழுநீர் விடாய்த்து தம் காயம் சுருக்கும் முழுநீர் கல் உண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே. கழுநீர் அப்படின்னா அரிசி முதலியவற்றை கழுவிய நீர். ஆக்கல் அப்படின்னா பசுக்கள். ஆக்கல் தாகத்தால் வருந்தினாலும் கழுநீரை உண்பதே அல்லாது பிற நீரை உண்ணாது. ஆனால் ஒழுக்கத்தினின்று நீங்கியவர் சிவானந்த மதுவை அருந்தாது மதுவை உண்டு கெடுவார்கள். ஆவினங்கள் கழுநீரை பெற்றால் பிற குளந்தோறும் போய் நீரை தேடி உண்ணாது அவை கழுநீரை விரும்பி தாகத்தால் கலைத்து தம் உடலை வருத்தி நிற்கும். வாழ்வுக்கு வளமை அளிக்கும் நீர் என்பது சிவானந்தமான மதுவே ஆகும். இதனை அருந்தாது முழுநீர் மயமான மதுவை உண்பவர் நல்ல ஒழுக்கத்தினின்று விலகியவர் ஆவார்கள். என்னே அறியாமை. பாடல் 325. கீழான செயல் சித்தம் உருக்கி சிவம் ஆம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. உருக்கி அப்படின்னா அன்பால் உருகுதல், அன்பால் நெகிழ்தல் அப்படின்னு அர்த்தம். ஓவாத அப்படின்னா நீங்காத, தேரல் அப்படின்னா மது, கீழ்கால் அப்படின்னா கீழான நிலை. சிவானந்த மதுவை உண்டால் பேரின்ப நிலை உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தை சிவனிடம் செலுத்தி உருக செய்து சிவசமாதியில் பொருந்தி சிவானந்தம் நீங்காத மதுவை சுத்த நிலையில் அனுபவிக்க சிவானந்தம் நீங்காது அதை கைவிட்டு சிவபெருமானின் நினைவு இல்லாது நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் கீழான நிலையே ஆகும். பாடல் 326. சிவானந்தத்தேன் மயக்கத்தை போக்கும். காமமும் கல்லும் கலதிகட்கே ஆகும். மாமலமும் சமயத்துள் மயல் உறும் போமதி ஆகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வு உண்டே. கலதி அப்படின்னா கீழ் மக்கள். காமம் கல் என்பவை கீழ் மக்களுக்கே ஆகும். ஆணவ மலமும் சமயத்தை உள்ளபடி உணராமல் மயக்கத்தை உண்டாக்கும். கெடும் அறிவு உண்டாகும். பெருமானின் இரு திருவடி இணைப்பினால் பெரும் பிரணவமயமான சிவானந்தத்தேன் உணர்வு உள்ளது. பாடல் 327. சிவனை அணுகும் இன்பம் அடைவர். வாமத்தோர் தாமும் மதுவுண்டு மாழ்வர். காமத்தோர் காமக்கள் உண்டே கலங்குவர். ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. தேவியை வழிபடுபவர் தேவிக்கு மனநிறைவு உண்டாவதாக கூறி மதுவை உண்டு அழிவார்கள். காம வாழ்வில் உள்ளவர் காமமாகிய போதையில் கலக்கம் கொண்டு நிற்பார்கள். மகாதேவா என்று ஓமத்தை செய்பவர் தலையில் வெளிப்படும் ஒளிக்குள்ளே தமது உணர்வை நிறுத்தி மகிழ்வுடனே விளங்குவார்கள். சிவநாம மகிமையை உணர்ந்து அனுபவிப்பவர் அப்போதே சிவனை அணுகும் இன்பம் எய்துவார்கள். பாடல் 328. கல் உண்பவர் உண்மையை உணரார். உள் உண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வல்லன்மை நாதன் அருளினின் வாழ்வுறார். தெல் உண்மை ஞான சிவயோகம் சேர்வோரார் கல்வுண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே. ஓரார் அப்படின்னா உணராதவர். வல்லன்மை நாதர் அப்படின்னா கொடை தன்மை உடைய சிவபெருமான். தெல்லுண்மை அப்படின்னா தெளிவான உண்மை. சேர்வுறார் அப்படின்னா சேர மாட்டார், அதாவது நிலை பெற மாட்டார் அப்படின்னு அர்த்தம். வேதாகமம் உணர்த்தும் உண்மையை விளங்க மாட்டாதவர் பசு பதி பாசம் என்பனவற்றை அறிய மாட்டார்கள். அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் அளிக்கும் சிவபெருமானின் அருளை துணையாக கொண்டு வாழ மாட்டார்கள். தெளிந்த உண்மையான சிவயோகத்தில் நிலை பெற மாட்டார்கள். புறத்தே உள்ள நீர்க்கல்லை அருந்துவோர் உண்மையை உணர மாட்டார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் 329வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.